ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம க்ரூஷேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்டோபஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த இதில் செய்ய போகிறீங்களோ அந்த கலரில் ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு மேஜிக் ரிங் போட போகிறோம். ஸோ மேஜிக் ரிங் எப்போயும் உங்களுக்கு போடுறது தெரியும். ஸோ உங்களுக்கு தெரில அப்படின்னா எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டதுக்கப்புறம் அந்த ரிங்குக்குள்ளே 6 to 7 சிங்கிள் க்ரூஷே போடணும். ஸோ நம்மளுடைய லென்த்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுன்றதை பொறுத்து இந்த மேஜிக் ரிங் சைஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதை பொறுத்து கவுண்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வேறு எந்த வேரியேஷனும் இருக்காது. ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். ஸோ டைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் 2 க்ரூஷேவும் அந்த ஸ்டிச்சஸும் பக்கத்தில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா டைட்டாக இழுத்துருங்க. இழுத்ததுக்கப்புறம் அதை ஸ்லிப் நாட் போட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மொத்தம் 6 ஸ்டிச்சஸ் இருக்கும் அதில். ஸோ அந்த 6 ஸ்டிச்சஸ்லேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே மாதிரி டபுள் சிங்கிள் க்ரூஷே சேர்த்து போட போகிறோம். அதாவது ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு போடுறோம். ஸோ இல்லை நீங்கள் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு போடுறதுனாலும் போடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ நான் ஒவ்வொரு இதுலேயும் இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் என்னது, ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரூஷே போடுறது. ஸோ போட்டு முடிச்சுட்டு அதையும் நீங்கள் ஸ்லிப் நாட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ரவுண்ட் போடணும். ஸோ அடுத்த ரவுண்டு அதே மாதிரிக்கு தான் நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம் அந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக. ஏன்னா அதோட ஹெட்டோடைய டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததெல்லாம் திரும்ப டபுள் சிங்கிள் க்ரூஷே, அதாவது ஒரு இன்க்ரீஸு. ஸோ இதே மாதிரி சிங்கிள் க்ரூஷே இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரூஷே இன்க்ரீஸு நீங்கள் மாற்றி இன்னொரு ரவுண்டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸு, சிங்கிள் க்ரூஷே, இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி ஹெட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம இந்த கவுண்டிங் தான் போடணும் அப்படின்றது இல்லை. நம்மளுடைய ஹெட்டோடைய டாப் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த லென்த் போதும் அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிள் க்ரூஷேவை கண்டினியூஸாக போடணும். அதாவது 18 ஸ்டிச்சஸ் வந்ததுக்கப்புறம் போதும்னு நினச்சிங்கன்னா அந்த 18லேருந்தே நீங்கள் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் அடுத்ததில் என்ன தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இன்க்ரீஸு, ஒரு சிங்கிள் க்ரூஷே, இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரூஷே. ஸோ அதே கவுண்டிங்ஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டபுள் இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே அந்த கவுண்டிங்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை 32 ஸ்டிச்சஸ் வரைக்கும் வந்துடுச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த 32வை கண்டினியூஸாக ஒரு 4 ரவுண்ட்ஸுக்கு போடுங்க. ஸோ அந்த ஃபேஸ் பார்ட்டுக்கு கீழே இறங்கும்ல, ஸோ அந்த பீஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் 36 வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வரனாலும் போடலாம், இல்லை உங்களுடைய கவுண்டிங்ஸை குறைக்கிறனாலும் குறைச்சிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு கொஞ்சம் வந்து கர்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நான் அந்த செயின் அந்த கவுண்டிங்ஸ் வந்து ரிப்பீட்டடாக போடுறேன். அதாவது 18 இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 18ஏ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நான் 36 இருக்குது. ஸோ அந்த 36க்கு நான் அப்படியே பெண்ட் ஆகிற மாணிக்கு சேம் கவுண்டிங்ஸ்லேயே அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ ஒரு 7 to 6 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற பிரெத் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை டிக்ரீஸ் ஸ்டிச்சஸாக மாற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
நமக்கு ஓரளவுக்கு அந்த தேவைப்படுற லென்த் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ்லேயே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டு அந்த கீழே உள்ள பார்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் எப்படி போடுவீங்கன்னு தெரியும். உள்ளே விட்டு யான் எடுக்கணும், திரும்ப இன்னொருக்க விட்டு யான் எடுத்து அதுக்கப்புறம் தான் யான் ஓவர் பண்ணி வெளியே புல் பண்ணி இழுக்கணும். ஸோ இதுவுமே நமக்கு பேசிக் ஸ்டிச்சஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த கவுண்டிங்ஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம அதே மாதிரியே போடணும். இந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 ரவுண்ட் டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா திரும்ப ஒரு ரவுண்ட் வந்து சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் டக்குன்னு அந்த பெண்ட் ஆகாமல் ஓரளவு கொஞ்சம் நீட்டாக அந்த கர்வ் தெரியும். ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் மாதிரியே போட்டு கொண்டு போயிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இப்போ ஸ்டிச்சஸ் போடுறது நார்மலாக போடுற மாதிரி போட்டிருக்க மாட்டேன். உள்ளே பேக் லூப் சொல்லுவோம்ல, ஃப்ரண்ட் லூப்னால் உங்களுக்கு வெளியே தெரிகிறது, பேக் லூப்புன்றது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டிச்சஸ்ஸு அதில் தான் இப்போ அடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே அடுத்து நம்ம அந்த கர்வ்ஸ் மாதிரிக்கு இருக்கும், அந்த டென்டக்கல்ஸ் அது மாதிரிக்கு ஏதாவது அடுத்து நீங்கள் இதையே யூஸ் பண்ணி வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இப்படியே போடுறனாலும் போடலாம், இல்லை நார்மலாக டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் எண்ட் பண்ணுறதுனாலும் எண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன் அதுலேயும். ஸோ இதுவுமே அவங்களுடைய பேக் லூப்பில் தான் போடுறேன் நான். நீங்கள் ஃப்ரண்ட் லூப்பில் போடுறதுனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி போட தோணுதோ அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போடுறதுனால நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக அந்த பேக் லூப் அண்ட் ஃப்ரண்ட் லூப் வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ அதில் நான் நம்மளுடைய ஆக்டோபஸ்க்குரிய அந்த லெக்கு போட போகிறோம். ஸோ அந்த முன்னாடி அந்த இது போடுவோம்ல, ஸோ அந்த விங்ஸ் மணிக்கு வர்றது, ஸோ அந்த பார்ட்டுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இனி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பாதி தூரம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஸ்டஃபிங்ஸ் வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸ் வைக்கிறேன். ஸோ நீங்கள் டாய் ஸ்டஃபிங் தான் வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ டாய் ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு த்ரெட்டு நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணது முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபில் பண்ணுறது தான். ஸோ நான் இப்போ டாய் ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சமும் அந்த த்ரெட்டு பழைய த்ரெட்டு இருந்தது கொஞ்சமும் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இப்போ அந்த டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் வச்சு இருக்கிற அந்த ஹோலை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஓரளவு சின்னதாக வந்ததுக்கப்புறம் கையில் நார்மல் ஸ்டிச்சஸ் போடுவோம்ல அது மாதிரி போடுறதுனாலும் போட்டுடலாம். அப்படி இல்லை டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சிங்கிள் குரோஷே யூஸ் பண்ணி அந்த நாட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால நடுவில் அந்த கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த 3 லூப் மாதிரி எடுத்துகிட்டு அதை எண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டஃபிங்ஸை வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு ஓரளவு க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, அந்த கேப்பே நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துடலாம். அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம அதை டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்மளுடைய ஆக்டோபஸ்க்குரிய ஹெட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட்டை நம்ம உள்ளே எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணதுனால அதில் அந்த ரவுண்டாக தெரியுது பாருங்களேன் மேலே. ஸோ இப்போ இதில் தான் அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரவுண்டாக இருக்குது பேஸில். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த த்ரெட்டு சேம் கலர்லேயே எடுத்து அந்த டென்டக்கிள்ஸ்க்கு போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் இதிலேருந்தே போட ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த லூப் ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்தால் இருக்குல்ல, ஸோ இந்த பிளேஸ் தான். ஸோ இந்த பிளேஸ்லேருந்தே இப்போ அடுத்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சேம் அதே மாதிரி ஆரஞ்சு கலர் த்ரெட்டே உள்ளே கூடி எடுத்து நான் டென்டக்கிள்ஸ் போட போகிறோம். ஸோ நம்ம லென்த்துக்கு ஏற்றாப்பில் நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே போட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த டபுள் க்ரூஷே வந்து அவ்வளோ தூரம் செட் ஆகிற மாதிரி தெரில. ஏன்னா என்னுடைய அந்த ஆக்டோபஸோட ஹெட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த டென்டக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் திரும்ப ட்ரிபிள் க்ரூஷே யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டினது
ஹாஃப் டபுள் க்ரூஷே இல்லாமல் டபுள் க்ரூஷே தான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் உங்களுடைய த்ரெட்டை உள்ளே கூடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு செயின் ஸ்டிச் போடுவோம் எப்பயும் போல். ஸோ அது போட்டுக்குவோம். 1 ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே மாதிரி கூட போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகிக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா நிற்கும். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சும் நான் வந்து டபுள் க்ரூஷே போட போகிறேன். ஸோ இதில் நான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அடுத்ததுலேருந்து ட்ரிபிள் க்ரூஷே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு அந்த லெக்கு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோ திக்னஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் 3 to 4 போட்டிருப்பேன், 3 போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் 4 எப்படி போடுறனாலும் போடலாம், நம்மளுடைய கவுண்டிங்ஸ் தான். ஸோ இது செகண்ட் ஒன். ஸோ அப்போ அந்த செயின் ஸ்டிச்சை சேர்த்து 3 இருக்கும் எனக்கு இதில். ஸோ அவ்வளோதான். போட்டுட்டு அகைன் 2 ஸ்டிச்சு நீங்கள் ஸ்டார்டிங் எத்தனை செயின் ஸ்டிச் போட்டிங்களோ அதே செயின் ஸ்டிச் போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ லூப் போடுறனாலும் போடலாம், இல்லை சிங்கிள் க்ரூஷே யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு ரொம்ப சிறுசாக இருந்தது. ஸோ அதனால் கழட்டிட்டு இப்போ ட்ரிபிள் க்ரூஷே நான் போட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துலேயுமே ட்ரிபிள் க்ரூஷே தான் போட்டிருக்கேன். ஸோ எப்பயும் போல் திரும்ப அகைன் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 ட்ரிபிள் க்ரூஷே அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதை போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேட்டர்ன் சேம் தான். எப்பயும் போல் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டு உங்களோட ஹெட்டை ஃபுல்லாக உங்களுக்கு ஓரளவு லென்த் வந்ததுக்கப்புறம் டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். போட்டுட்டு பாதி ஒர்க்குக்கு மேலே நீங்கள் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரவுண்டில் தான் நான் இப்போ இந்த டென்டக்கிள் மாதிரி இருக்கிறது போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த டென்டக்கிளுக்கு உங்களுடைய லென்த், அதாவது உங்களுடைய ஆக்டோபஸோடைய சைஸை பொறுத்து ஹாஃப் டபுள் க்ரூஷேவா இல்லை டபுள் க்ரூஷேவா இல்லை ட்ரிபிள் க்ரூஷேவா அப்படின்னு ஒன்று போட்டு பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஸ்டிச்சை வச்சுக்கோங்க. ஸோ நான் ட்ரிபிள் க்ரூஷே தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு இதுலேயுமே 3 நான் இப்போ போட போகிறேன். அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போடணும். போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
அதை ஹோல்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஓரளவு போட்டுருங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ லாஸ்ட்டு டென்டக்கிள் போட போகிறேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு நீங்கள் அதையும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டா உங்களுடைய ஆக்டோபஸ் ரெடி. ஸோ இது உங்களுக்கு அந்த சைடில் போடுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் ஒரு 2-3 இது போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் இதை உங்களோட செயின் ஸ்டிச்சஸை போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டென்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு அந்த எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி இது மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா விரிஞ்சிக்கும். இல்லைனா அந்த மேலே இருக்க ஸ்டிச்சஸ் சுருண்டு நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நேரில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நான் முடிச்சுட்டு அந்த மேலே இருக்க அந்த ஸ்டஃபிங்ஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஐ வைக்க போகிறேன். ஸோ அந்த ஐக்கு நான் கரெக்டாக அந்த ப்ளேஸ் பார்த்து நீங்கள் எந்த ரவுண்டில் வைக்கிறீங்களோ சென்டராக இருக்க மாதிரி இருக்கணும் கரெக்டாக. ஸோ நான் டாய்க்குரிய கண்ணு தான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பெண்டு உங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போடுவோம்ல, ஸோ அந்த இடத்துல. ஸோ அங்கே கரெக்டாக பார்த்து நான் போட்டிருக்கேன். ஸோ கண் வச்சதுக்கப்புறம் வாய்க்கு நீங்கள் தனியாக ஸ்டிச் பண்ணி நீங்கள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் த்ரெட்டை எடுத்து நார்மலாக நம்ம நீடில் வச்சு உள்ளே கூடி எடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி எடுத்திருக்கேன். நான் வி ஷேப்பில் அதே மாதிரி போட்டிருந்தேன். ஸோ போடுறது அதில் காட்டலை, போட்டு முடிச்சதுக்கப்புறம் காட்டியிருப்பேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஆக்டோபஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.